அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குது எல்லாருக்கும்? சார் சோழராஜன் வணக்கம் சார். கேக்குது சார். வணக்கம் சோழராஜன். சார் ராமகுமார் வணக்கம் சார். வணக்கம். வேற யாரெல்லாம் இருக்கீங்க கிளாஸ்ல? சார் சார் ரங்கநாராயணன் சார். வணக்கம் ரங்கநாராயணன் இருக்கீங்க. வேற விநாயகமூர்த்தி சென்னை. ஓகே. ரவி இருக்காரா? நிர்மலா பாலமுருகன் இருக்கீங்க. வணக்கம் குருஜி. ரவி முனுசாமி குருஜி வந்துட்டீங்க. சரி ரைட்டு. ஓகே. வீணா இருக்காங்களா? வணக்கம் சொன்னேன் சார். வணக்கம். ஸ்ரீதேவி குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சரி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்க குரல்லாம் கேட்காம எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. வணக்கம் சார். பத்மாவதி பேசுறேன் சார். வணக்கம்மா. பத்மாவதி அம்மா. ரொம்ப நல்லா இருக்கும் குருஜி. வணக்கம் வணக்கம். டெய்லி உங்க குரல்லாம் கேட்காம இப்ப நைட்ல எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நவநீதன் சார் வணக்கம் சார். நான் உங்க குரல்ல பழைய கிளாஸ் ரெக்கார்டிங்க போட்டு பார்த்து கேட்டுக்கிறேங்க சார். அப்படியா? கிளாஸ் எடுத்துட்டு இப்போ வந்து கிளாஸ் இல்லைனாக்க எனக்கு வந்து தூக்கம் வர மாட்டேங்குது எனக்கு. ஆமாம். சரி ரைட். இந்த வகுப்பு வந்து என்னென்னா ஒரு மிக்சிங்கான ஒரு வகுப்பு. நல்ல டாபிக்லாம் நிறைய இருக்குது உள்ளார. நமக்கு இருக்கிறது வந்து டோட்டலாக 7 நாள். ஸோ இதில் வந்து என்னென்னா கல்வி, என்ன கல்வியை வந்து படிக்க வைக்கலாம், அவங்களுக்கு ஃபியூச்சரில் என்ன வேலை வாய்ப்பு கிடைக்கும், பணத்தை வந்து வசியம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அப்புறம் என்ன டைட்டில் கொடுத்துருக்கோம், இரட்டை குழந்தை ஜாதகம் ஒன்று கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் அவ்வளோதானே, பரிகாரங்கள் சொற்சுமங்கள். பரிகாரம் சொற்சுமங்கள். ரைட். ஓகே. இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஜுகேஷனை பற்றி பார்க்கலாம். நான் பேசுகிறது எல்லாருக்கும் வாய்ஸ் தெளிவாக கேட்குது இல்லை? சரி ரைட். இன்றைக்கி வந்து என்ன பண்ணலாம்னா கல்வியை பற்றி ஒருத்தர் வந்து என்ன படிக்க வச்சா நல்லது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ வந்து அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், எப்பொழுதுமே வந்து ஒரு பொருள் தயாரிக்கிறோன்னா ரா மெட்டீரியல் வேணும் இல்லையா? அதுபோல் நம்ம ஜோதிடத்தில் என்ன தேவை, திதியோகரண ஜோதிடத்தினுடைய விதிகள் வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுருக்கணும். ஸோ விதிகளில் தெளிவாக இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கிரகாரகம், பாவகாரகம், நட்சத்திரகாரகம் அது தெளிவாக இருந்ததுன்னா பலன்கள் வந்து ஈஸியாக வந்துடும். சரிதானே? ஓகே. இப்போ வந்து விதிகள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஷார்ட்டாக வந்து விதிகள் வந்து பார்த்துடலாம். நம்ம ஜோதிடத்தில் என்னென்ன பயன்படுத்திட்டு இருக்கோம், திதியை பயன்படுத்திட்டு இருக்கோம். அது இல்லாமல் வந்து யோகம் பயன்படுத்துவோம். அப்புறம் வந்து கரணம் வந்து பயன்படுத்துவோம். இதான் மெயின். அது இல்லாமல் வந்து முடக்கு பயன்படுத்துவோம். அப்புறம் வைநாசிகம் அப்படின்னு ஒரு டாபிக் வந்து பயன்படுத்துவோம். திதி அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா 2 வீடுகள் வந்து சூன்யம் அடையும். அதுலேருந்து என்ன கிடைக்கும் நமக்கு, ஒரு சில சதுஸ்பாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 வீடுகள் வந்து சூன்யம் அடையும். ஸோ நமக்கு கிடைக்கிறது என்னன்னா 2 கிரகம் அல்லது ஒரு கிரகம், 2 கிரகம் அல்லது ஒரு கிரகம் வந்து தீசூன்ய அதிபதியாக வருவாங்க. கரெக்டு தானே? கரெக்டுங்க சார். இப்போ அடுத்தது யோகம் அப்படின்னு எடுத்துட்டாலும் நமக்கு வந்து யோகி அப்படின்னு ஒருத்தர் கிடைப்பார், உபயோகின்னு ஒருத்தர் கிடைப்பார். 2 கிரகம் வந்து கிடைக்கும். அதே போல் அவயோகம், உபாவயோகம்னு சொல்லிட்டு 2 கிரகம் கிடைக்கும். கரணநாதன் ஒருத்தர் கிடைப்பார், முடக்கதிபதினு ஒருத்தர் வருவார். அது இல்லாமல் வைநாசிக அதிபதினு ஒருத்தர் வருவார். எப்பொழுதுமே வந்து கிரகத்தை வைத்து வந்து பலன் எடுப்பதை விட நட்சத்திரங்களை வைத்து பலன் எடுக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய விதிகளை எப்பொழுதுமே வந்து நட்சத்திரத்துலேருந்து தான் எடுக்கணும். அதான் வந்து புத்திசாலித்தனம். நட்சத்திரங்கள் என்ன பண்ணுது, இப்போ தீசூன்ய அதிபதினு 2 கிரகங்கள் 4 கிரகங்கள் ஒரு கிரகம் அப்படின்னு வந்தது அப்படின்னா அவருடைய நட்சத்திரம் என்ன பண்ணுது, நட்சத்திரம் நல்லா இருக்கா, அதே போல் யோகத்தினுடைய நட்சத்திரம் நல்லா இருக்கா, யோகியுடைய நட்சத்திரம், அவயோக நட்சத்திரம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, ஸோ வந்து கரணநாதனுடைய நட்சத்திரம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, முடக்கு நட்சத்திரம் வந்து என்ன கண்டிஷனில் இருக்கு, வைநாசிக நட்சத்திரம் என்ன பண்ணிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், நட்சத்திரங்களை தான் முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். நட்சத்திரம் வந்து நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கா, அதுக்கப்புறம் தான் வந்து கிரகம் நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஓகே தானே?
ஓகே சார். இப்போ திரிசூனிய நட்சத்திரம்னு வருது இல்லையா, இதை பொறுத்தவரையும் என்னன்னாக்க லக்னத்துக்கு 3, 6, 8, 12 மறைஞ்சிருச்சுன்னா அது வந்து நல்லது பண்ணிடும். ஸோ மறையாத பாவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 இதெல்லாம் மறைவிடங்கள் இல்லை. ஸோ அந்த நட்சத்திரங்கள் வந்து தீசூன்ய நட்சத்திரங்கள் தான். அது விபரீத ராஜயோகம் வந்து தராது. அதே நேரத்தில் அந்த நட்சத்திரங்களில் வந்து ஒரு யோகியோ அல்லது உபயோகியோ கரணநாதனோ, இந்த யோகி உபயோகி கரணநாதன், இந்த 3 நபர்கள் மட்டும் உட்காந்துட்டாங்க அப்படின்னாக்க என்ன போகும், அந்த நட்சத்திரங்களே வந்து பாசிட்டிவாக மாறிடும். ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சதா? சார் இது கொஞ்சம் புரியல சார். இது ஒன்ஸ் மோர் சொல்லுங்க சார். அதாவது திரிசூன்ய நட்சத்திரங்கள்னு வருதா எல்லாருக்குமே உங்க ஜாதகத்துல? ஆமா சார். எல்லா ஜாதகத்துலயும் திரிசூன்ய நட்சத்திரங்கள்னு வருதா இல்லையா? வரும் சார். இப்ப குரு பகவான்னா புனர்பூச, விசாக, பூரட்டாதி, அந்த அது மாதிரி ரெண்டு இடத்துல வரும். யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் திரிசூன்ய கிரகம்னு இருக்கும், திரிசூன்ய நட்சத்திரம்னு இருக்கும். இருக்கா இல்லையா? இருக்கு சார். இருக்கு. அந்த நட்சத்திரம் வந்து 3, 6, 8, 12 மறைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து நல்ல நட்சத்திரமா மாறிடும். அதுல யார் எந்த கிரகம்னாலும் வந்து ஜாதகருக்கு நல்லது கிடைச்சிடும். ஓகேவா? ஓகே சார். இப்போ மறையாத 3, 6, 8, 12 மறைஞ்சிருச்சு. சப்போஸ் மறையாம வந்துடுது 1, 4, அதாவது 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 இந்த மாதிரி இடங்கள் அந்த நட்சத்திரங்கள் வந்துடுது. அது கெடுமல்ல தருமானா இரட்டிப்பு தன்மை கொண்டது. அதில் அமிர்த கிரகம் வந்து யோகி உபயோகி கரணநாதன் அந்த மாதிரிலாம் போய் உட்காந்துருச்சு அப்படின்னா இந்த நட்சத்திரங்களே வந்து நல்லதாக மாறிடும். அல்லது அபயோகி உபாபயோகி இந்த மாதிரி உட்காந்ததுன்னா போய் உட்காந்தது அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து கெடுபலன் வந்து உறுதி. தீசூன்யாதிபதி போய் உட்கார்ந்தாலும் கெடுபலன் வந்து உறுதி. இவ்வளோதான் விதி. அங்கே திதிக்கு உண்டான விருவலை எவ்வளோதான். இதில் யாருக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம் திரும்ப. ஏன்னா விதிகளை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க பலன்கள் எடுப்பது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிதானே? சரிங்க சார். இது புரிஞ்சதா? சார் இது வந்து பாவக கட்டத்துல பார்க்கணுமா, ராசி கட்டத்துல பார்க்கணுமா சார்? பாவ கட்டத்தில் தான் பார்க்கணும். பாவக கட்டத்துல. ஆமாம். ராசி கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து என்ன எல்லா பலனும் தவறாக மாறிடும். பாவ கட்டத்தை தான் பயன்படுத்தணும். பார்க்கணும். எல்லா சாஃப்ட்வேர்லையுமே வந்து ராசி கட்டம், பாவ கட்டம், நவாம்ச கட்டம் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. அந்த பாவ கட்டத்தை தான் பயன்படுத்தணும். சரியா? ஓகே சார். சரி. இப்போ அடுத்தது தீசூன்ய நட்சத்திரங்களுக்கு உண்டான விதிகள் வந்து பார்த்தோம். தீசூன்ய அதிபதினு ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, ஒருத்தர் 2 பேரும் யாரோ ஒருத்தர் வருவாங்க இல்லையா, வருவாங்களா வர மாட்டாங்களா? வருவாங்க சார். அவங்களுக்கு நீங்கள் என்ன விதி எடுக்கணும்? அவங்களுக்கு எடுக்கும்போது இப்போ அவங்க அமர்ந்த நட்சத்திரத்தை வந்து கவனிக்கணும். இவங்க எங்கே வேணாலும் அமரட்டும், அதை பற்றி கவலை இல்லை நமக்கு. இவங்க வந்து சப்போஸ் 3, 6, 8, 12 மறைந்து விட்டால் அதிபதிகள் 3, 6, 8, 12 மறைஞ்சிடறாங்க. உடனே நல்லவங்கன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. அந்த நட்சத்திரமும் நல்லதாக இருந்தால்தான் அவங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். புரிஞ்சுதா? இப்போ அதிபதிகள் பொறுத்தவரையும் 3, 6, 8, 12 மறைஞ்சிருச்சு. தீசூன்ய நட்சத்திரத்திலே இருக்கு, திதி நட்சத்திரத்திலே இருக்கு. இப்போ என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூல் அப்ளை ஆகுமா ஆகாதா? ஆகும் சார். அதாவது தீசூன்ய அதிபதிகள் 3, 6, 8, 12 மறைகிறாங்க. அந்த நட்சத்திரமும் அந்த தீசூன்ய நட்சத்திரமும் 3, 6, 8, 12 இருக்கு. அழகா அந்த ரூலே தான் திரும்ப வரும். 3, 6, 8, 12 அந்த தீசூன்ய நட்சத்திரம் வந்தால் சக்ஸஸ் அப்படிங்கிற விதி தான் இங்கேயும் வந்துடும். கரெக்டு தானே? இப்போ வந்து 3, 6, 8, 12 மறைஞ்சிருக்கு. இந்த அதிபதிகள் வந்து மறைஞ்சிருக்காங்க.
ஆனால் அவங்க அமர்ந்த நட்சத்திரம் வந்து அவயோக நட்சத்திரம், உப அவயோக நட்சத்திரம். இந்த மாதிரிலாம் உட்காந்தா என்ன நடக்கும்? இந்த தீசுண்டி அதிபதியை கெட்டவரம் மாறிடுவார். இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்துடுவோம் மீண்டும். இப்போ யோகா ஸ்டார்னு வருது இல்லையா? யோகா ஸ்டார் எத்தனை கிடைக்கும் எல்லாருக்குமே? எல்லா ஜாதகங்களும் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு 3 நட்சத்திரம் கிடைக்கும். உபயோகம்னு ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு 3 நட்சத்திரம் கிடைக்கும். மொத்தம் வந்து யோகி உபயோகிக்கு 6 நட்சத்திரங்கள் கிடைப்பாங்க. இந்த 6 நட்சத்திரங்கள்ல யார் அமர்ந்தாலும் வந்து பாசிட்டிவ், நல்லதை கண்டிப்பாக கொடுத்துரும். கரணநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரகம் வரும், அவருக்கு வந்து 3 நட்சத்திரம் கிடைக்கும். அதுல யார் அமர்ந்தாலும் நல்லவங்களா மாறிடுவாங்க. கரெக்டு தானே? சரி, இந்த அவயோகின்னு சொல்லி 2 பேர் வருவாங்க, அவயோகி உபாவயோகின்னு சொல்லிட்டு 2 கிரகங்கள் வந்து வருவாங்க. இப்போ நம்ம வந்து நட்சத்திரத்தோடயே நிறுத்திக்கலாமே, அப்போதான் எல்லாருக்கும் வந்து ஒரு குழப்பம் என்பது வராது. மற்ற ரூல் வரும்போது அந்த இடத்துல தொட்டு காட்டிடலாம். நட்சத்திரத்தில் வந்து வரல அப்படின்னா போட்டு காட்டிடலாம், ஃபர்ஸ்ட்லேருந்தே வராது. திதி சூன்ய அதிபதி நட்சத்திரம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி வந்ததுன்னா ஒரே ஒரு கிரகம் தான் வரும். ஒன்று சூரியன் இல்லைன்னா சந்திரன்ட்டு ஒரே ஒரு கிரகம் வருவாங்க. வேறு எந்த திதியில் நீங்கள் பிறந்திருந்தாலும் 2 கிரகங்கள் வந்து தீசூன்ய அதிபதியாக வந்துடுவாங்க. வருவாங்களா வரமாட்டாங்களா? வருவாங்க சார். வருவாங்க சார். ரைட். இப்போ அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவர்களுக்கு மட்டும் தீசூன்ய நட்சத்திரங்கிறது 3 நட்சத்திரம் கிடைக்கும். பிற எந்த திதியில் நீங்கள் பிறந்திருந்தாலும் தீசூன்ய நட்சத்திரங்கள் வந்து 6 நட்சத்திரம் கிடைக்கும். கரெக்டா இல்லையா? கரெக்டுங்க சார். சரி, இப்போ இதுக்கு என்ன ரூல் அப்படின்னா, இந்த நட்சத்திரங்கள் 3, 6, 8, 12 லக்னத்துக்கு 3, 6, 8, 12 பாவ கட்டத்தில் மறைந்திருந்தால் அதில் எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் விபரீத ராஜயோகமாக மாறிடும். சப்போஸ் வந்து பிற இடங்களில் வந்து அந்த நட்சத்திரங்கள் வருது, எங்கே 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 வந்து வந்துடுது. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நட்சத்திரங்களில் யோகியோ உபயோகியோ கரணநாதனோ இந்த மாதிரிலாம் அமர்ந்ததுன்னா இந்த தீசூன்ய நட்சத்திரமே பாசிட்டிவாக மாறிடும். அவயோகி உபாவயோகி அடுத்து வந்து தீசூன்ய அதிபதி இந்த மாதிரிலாம் வந்து அமர்ந்தது அப்படின்னா கெடுபலன் வந்து உறுதி. ஸோ தீசூன்ய நட்சத்திரத்துக்கு உண்டான ரூல் வந்து அவ்வளோதான். ஓகேவா? சரி, தீசூன்ய நட்சத்திரத்துக்கு உண்டான விதிகளை வந்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது வந்து என்னன்னா, ஜாதகத்தில் வந்து யோகின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களுக்கு உபயோகின்னு ஒருத்தர் வராரு, எல்லா ஜாதகத்துலையுமே வருவார். மொத்தம் எத்தனை கிரகம் ஆச்சு? 2 கிரகம் ஆச்சா? 2 பேருக்கு எத்தனை நட்சத்திரம் கிடைக்கும்? 6 நட்சத்திரம் கிடைக்குமா? ஆமாங்க சார். சரி, இப்போ எல்லா ஜாதகத்துலையும் கரணநாதன் ஒரு கிரகம் வருதா இல்லையா? வருதுங்க சார். வருது. அவருக்கு ஒரு 3 நட்சத்திரம் கிடைக்குமா? ஆமாங்க சார். அப்போ டோட்டலாக 9 நட்சத்திரம் ஆச்சா? ஆமாங்க சார். இந்த 9 நட்சத்திரங்கள்ல யார் அமர்ந்தாலும் வந்து ஓகே ஆயிருவாங்க. சரியா? சரிங்க சார். இப்போ அடுத்தது வந்து அவயோகின்னு ஒருத்தர் உங்க ஜாதகத்தில் இருக்காரா இல்லையா? வருவாருங்க சார். உப அவயோகின்னு ஒருத்தர் வருவாரா இல்லையா? ஆமாங்க சார். மொத்தம் 2 கிரகம் ஆச்சா இல்லையா? ஆமாங்க சார். இந்த டோட்டலா 2 கிரகத்துக்கு 6 நட்சத்திரம் கிடைக்குமா கிடைக்காதா? கொடுக்குங்க சார். இந்த 6 நட்சத்திரத்துல யார் அமர்ந்தாலும் அவுட். நட்சத்திரத்துக்கு முன்னாடி விதியே அவ்வளவுதான். ஓகேவா? இந்த ரூலை மீறி நம்ம ஜாதக பலன் எடுக்கும்போது ஏதாவது ஒரு விதி வந்து வந்தது அப்படின்னா அந்த இடத்துல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இதுல எல்லாரும் இப்போ தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களா?
ஓகே சார். ஓகேங்க சார், தெளிவா இருக்குங்க சார். சிம்பிளா தானே இருக்கு. ஓகே குருஜி. சிம்பிளா தானே இருக்கு. திதிக்கு ஒரு ரூல் கொடுத்துருக்கேன், யோகி உபயோகி கரணநாதனுக்கு வந்து ஒரு ரூல் கொடுத்துருக்கேன், அவயோகத்துக்கு ஒரு ரூல் கொடுத்துருக்கேன். டோட்டலாகவே இங்கே 3 ரூல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே தானே? ஓகேங்க சார். புதுசாக வந்தவங்களுக்கு எதுக்காக யாருக்காவது சந்தேகம் இருக்கா? ஆமாம் குருஜி. குருஜி அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவர்களுக்குன்னு சொன்னீங்களா குருஜி? அதை 100 முறை சொல்லுங்க இப்போ குருஜி. அமாவாசையில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த வீடு தீசூன்யம் அடையும்? அமாவாசையில சூரியன், சந்திரனா? சந்திரன். சந்திரன். பௌர்ணமிக்கு சூரியன். சூரியன். இப்போ அமாவாசையிலே பௌர்ணமியிலே பிறந்திருந்தா ஒரே ஒரு கிரகம் தான் அவங்களுக்கு தீசூன்ய அதிபதியாக வருவார். ஓகே தானே? ஆமா. மற்ற எந்த தேதியில பிறந்திருந்தாலும் சரி 2 கிரகங்கள் வந்து தீசூன்ய அதிபதியாக வருவாங்க. ஓகே தானே? சரிங்க குருஜி. அதுதான் அங்கே சொல்லியிருக்கேன், வேற என்ன. அப்போ ஒரு கிரகமா இருந்தா 3 நட்சத்திரம் அவங்களுக்கு தீசூன்ய நட்சத்திரமா கிடைக்கும். 2 கிரகமா இருந்தா 6 நட்சத்திரங்கள் தீசூன்ய நட்சத்திரமா வரும். வருமா வராதா? வருமா வராதா? 2 ராசி வரும் சார். 2 ராசி கட்டம் ராசி பத்தி வரும். அஷ்டமிக்கு. ஸ்ரீதேவி ராசிக்கெல்லாம் போகவே வேண்டாம். சரியா? ஓகே. அந்த குழப்பமே வேண்டாம் நமக்கு. ஓகே. அது எத்தனை வீடு வேணாலும் வந்துட்டு போகுது. நமக்கு என்ன கிடைக்கும், எத்தனை நட்சத்திரம் கிடைக்கும், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அமாவாசை 3 பௌர்ணமியில நட்சத்திரம் பிறந்திருந்தா கிடைக்கும். அமாவாசை பௌர்ணமியில பிறந்திருந்தா 3 நட்சத்திரம் தான் தீசூன்ய நட்சத்திரமா வரும். ஆமா. பிற எந்த தேதியில பிறந்திருந்தாலும் 6 நட்சத்திரம் தீசூன்யமா வரும். வருமா வராதா? ஆமாங்க சார். அஷ்டம், பஞ்சம். அந்த ரூல்ல வரும். ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு? கிடையவே கிடையாது. அமாவாசை பௌர்ணமினா 3 நட்சத்திரம். வேற எந்த தேதியில பிறந்தீங்கனாலும் 2 கிரகம் வரும், 6 நட்சத்திரமா மாறும். ஓகே குருஜி. அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னாக்க ஒன்று 3 நட்சத்திரம் தீசூன்யமா கிடைக்கும், இல்லது 6 நட்சத்திரம் நமக்கு தீசூன்யமா வரும். அவ்வளவுதானே? ஆமாம் குருஜி. சரி, ரைட். அது வந்து என்ன பண்ணணும், லக்னத்துக்கு எங்க இருக்குன்னு பார்க்கணும். லக்னத்துக்கு 3லயோ 6லயோ 8லயோ 12லயோ நின்றால் அந்த நட்சத்திரம் அப்படி வந்துருச்சுன்னா அதுல எந்த கிரகம் நின்னாலும் சரி, 9 கிரகம் எந்த கிரகம் நின்னாலும் அது வந்து நல்லவரா மாறிடுவார். ஓகேவா? ஓகே குருஜி. சரி, இப்போ இந்த பாவத்தெல்லாம் விட்டுட்டு மீதி பாவத்தை போட்டோம்னா என்ன கிடைக்கும்? 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 4ஆம் பாவம், 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், 9ஆம் பாவம், 10ஆம் பாவம், 11ஆம் பாவம் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்குமா கிடைக்காதா? 3, 6, 8, 12 விட்டுட்டோம்னா மீதி பாவம் எல்லாம் வரும். அங்க இருக்குமா இருக்காதா? கிடைக்கும் சார். கிடைக்கும் சார். மீதி பாவம். மீதி பாவம் அதுதான். அந்த பாவத்துல தீசூன்ய நட்சத்திரம் இப்போ வந்துருச்சு. 3 நட்சத்திரமோ அல்லது 6 நட்சத்திரமோ இந்த பாவங்கள்ல வந்து உட்காந்துக்குச்சு ஒரு ஜாதகத்துல. அப்ப என்ன பண்ணணும், அங்க அதுல அந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்த கிரகம் யாருன்னு பார்க்கணும். அந்த கிரகம் உட்கார்ந்த கிரகம் யோகியாக உபயோகிய கரணநாதனா இருந்தா அந்த நட்சத்திரம் வந்து நல்லது பண்ணிடும். அவயோகம் உபயோகம் தீசூன்யமாக இருந்தாலும் கெடுதல் பண்ணும். முடிச்சா? புரிஞ்சதா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? ஒரு ரூல் முடிஞ்சிச்சு. 2வது ரூல் வந்து யோகி அப்படின்னு உங்க ஜாதகத்துல ஒருத்தர் இருப்பார், இருக்க மாட்டாரா? இருப்பாங்க சார். உபயோகம் ஒருத்தர் இருப்பார், இருக்க மாட்டாங்களா? அப்ப மொத்தம் 2 கிரகம் எல்லாருக்கும் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். கரணநாதன் ஒருத்தர் வருவாரா வரமாட்டாரா? வருவாங்க சார். சேர்த்துனீங்கன்னா மொத்தம் 3 கிரகம் ஆச்சா இல்லையா? ஆமாங்க சார். அப்ப 3 கிரகத்துக்கு எத்தனை நட்சத்திரம்? 9 நட்சத்திரம். அப்ப வந்து என்னன்னா இது ஒரு சில நேரத்துல என்ன ஆகும், யோகி கரணநாதனா வந்துருவாரு, உபயோகி கரணநாதனா வந்துருவாரு. ஒரு சில ஜாதகத்துல வருவாரா வரமாட்டாரா? வருவாருங்க சார். அப்ப 6 தான் கிடைக்கும். அப்ப 6 தான் கிடைக்கும். அப்ப 6 அல்லது 9 யோகம் உபயோகம் கரண நட்சத்திரமா நமக்கு கிடைக்கும். அந்த நட்சத்திரத்துல 9 நபர்கள்ல யார் உட்கார்ந்தாலும் நல்லவங்களா மாறிடுவாங்க. ஓகேவா? ஓகே சார். இப்ப அவயோகம் உபயோகம்னு சொல்லிட்டு எல்லா ஜாதகத்திலும் இருக்கா இல்லையா? இருக்கு சார். மொத்தம் எத்தனை கிரகம்? 2 அவயோகம். சரி, 2 பேருக்கு எத்தனை நட்சத்திரம்? 6 நட்சத்திரம்.
அந்த 6 நட்சத்திரத்துல 9 பேர்ல யார் உட்காந்தாலும் அவுட். அவ்வளவுதான் ரூல். மொத்தம் 3 ரூல் தான் சொல்லியிருக்கேன். ஓகே தானே? ஆமாங்க சார். மொத்தம் 3 ரூல் தான் கொடுத்துருக்கேன். இப்போ யாராவது ஒரு உதாரண ஜாதகம் கொடுங்க. சார் நான் குமார் பேசுறேன் சார், கேஆர் குமார். நான் இது கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்கேன்னா கொஞ்சம் பாருங்க. இப்போ கருணாத திதிசூன்ய நட்சத்திரமே வந்து கருணாதனோட அதிபதி நட்சத்திரமா வருது. அப்போ அதுல போய் அபியோகி உட்கார்ந்தாலும் அது விபரீத ராஜயோகமா மாறிடும் இல்லையா? 3, 6, 12, 8, 12. சரி, இப்போ நான் ஜாதகம் போட்டு அந்த ரூல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ யாராவது உதாரண ஜாதகம் கொடுங்க. யார் ஜாதகம் இருக்கு? குருஜி அதாவது இப்போ என்ன இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்ன படிக்க வச்சா நல்லதுன்னு பார்க்க போறோம். அப்போ யாருடைய ஜாதகம் கொடுக்கணும்? படிக்கிற மாணவர்கள் ஜாதகம். படிக்க பசங்க, பொண்ணுங்க, பசங்க அந்த மாதிரி ஜாதகம் வேணும். இப்போ இன்னைக்கு பொண்ணோட ஜாதகம் கொடுக்கலாம் குருஜி. என்ன படிக்கிறாங்க? பிடிஎஸ். பிடிஎஸ்ஸா? பிடிஎஸ். 12th யாராவது படிக்கிறாங்க ஜாதகம் என்ன கொடுங்க? 12th ஒரு 6th 7th படிக்கிறாங்க அப்படின்னாக்க இவங்களை என்ன படிக்க வைக்கலாம்னு நம்ம ஏன்னா 10thலேயே குரூப் நம்ம பிரிக்கிறோம். +2ல் ஒரு குறிப்பிட்ட பிரிவில் உள்ளார போயிடும். அதுக்கு மேலே எல்லாமே 10th தான் முடிவு பண்ணோம். ஓகே குருஜி. அதுக்கு கீழே படிக்கிற மாணவர்களாக கொடுங்க. சரிங்க குருஜி. ஐயா 10th படிக்கிற பையனோட ஜாதகம் தரலாமா ஐயா? இப்போ சொல்லியிருக்கிறேன் 10th கீழேன்னு, அப்புறம் மறுபடியும் 10th படிக்கிற பையனுடைய ஜாதகம் கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க. 10thலேயே குரூப் பிரிக்கிறாங்களா இல்லையா? சாரி +1 தான் பிடிப்பாங்க. ரைட், ஓகே. ரைட், ஓகே. சரி, அவ்வளோதே சொல்லுங்க. 10th கொடுக்கலாமா ஐயா? கொடுக்கலாம், கொடுங்க. பிறந்த தேதிங்க 10/10/2009. 10/10/2009. அங்க உட்கார்ந்து எழுதி அடிவாங்க. பிறந்த டைம் 11:22 PM. 11:22 PM. பிறந்த ஊர் என்ன? கோயம்புத்தூர். சரி, திதி என்ன வருது? ஸ்ரீதேவி போடுங்க. போட்டுட்டு இருக்கேன் சார். PM தானே சார்? ஆமா சார். ஆமா மேடம். 11:22 PM நைட். ஓகேங்களா? நைட். எஸ். (10/10/2009) 11:22 PM கோயம்புத்தூர். ஓகேங்களா? எஸ் மேம். சார் திதி சப்தமி திதி தேய்பிரை சார். சப்தமி திதி தேய்பிரை. கடகம் தனுசு திதி சூன்யம். அதாவது கடகம் தனுசெல்லாம் எழுதிட்டு கூடாது. சார்ட் எல்லா குரூப்லேயும் பதிவு பண்ணியிருக்கு. கிளாஸ்க்கு வரவங்க அதெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கணும், இல்லைன்னா மனப்பாடம் படிக்கணும். சரிதானே? ஒரு சப்தமி தேதிக்கு எந்தெந்த வீடுகள் சூன்யமாகுது, சூன்யாதிபதி யார், அந்த கிரகத்தினால நட்சத்திர தீசூன்ய நட்சத்திரம் எது, அதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு தான் கிளாஸ்க்கு வரணும். இல்லையா எழுதி சார்ட் பக்கத்தில் வச்சுக்கணும். இது என்னன்னா பேசிக். இது அது கூட நீங்கள் செய்யாமல் கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா கிளாஸ் புரியாது. கரெக்டா இல்லையா? ஆமாம். அதனால் என்னென்னா இப்போ நீங்கள்லாம் படிக்க வந்திருக்கீங்கன்னா பக்கத்தில் ஒவ்வொரு திதிக்கும் உண்டான தீசூன்ய வீடுகள் என்ன, அதிபதி யார், அதுக்குண்டான நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத பக்கத்தில் வச்சுருக்கணும். இல்லையா மைண்ட்லேயாவது வச்சுக்கணும்.
அது பண்ணிக்கோங்க. சப்தமி தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் குருவும் வந்து தீசூனி அதிபதியாக வருவாங்க. நாமயோகம் என்ன? பரிகம் நாம யோகம் சார். பரிகம் நாம யோகம். சனி பகவான் யோகி, அவயோகி சந்திரன். உபயோகி வந்து செவ்வாய், உப அவயோகி கேது. இதெல்லாம் இங்கே வந்து மனப்பாடம் பண்ணிட்டு கூடாது, முடிச்சிட்டு கூடாது. டேபிள் ஆல்ரெடி இருக்கு, சரியா? அதெல்லாம் அங்கேயே தெரிஞ்சுட்டு இருக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து ஜோதிடம் படித்து நல்லா கற்றுக்கணுன்ற ஆசைகள் இருந்தால் மட்டும் போதாது. மனப்பாடம் பண்ண முடியல, சிரமமாக இருக்குது, டைம் இல்லைன்னா டேபிள் இருக்குது பக்கத்தில் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஜெராக்ஸ் கடையில் கொடுத்து பிரிண்ட் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னா இப்போ வந்து பரிகம் தேய்பிரை அப்படின்னோன்னா அந்த டேபிள் அங்கே இருக்கும். அப்போ நீங்கள் டக்குனு அங்கே பார்த்துக்கலாம். கரெக்டாக இல்லையா? ஆமா சார். இப்போ அடுத்து கரணம் என்ன? கரணம் வந்து பவகரணம் சார், செவ்வாய். முடக்கு வந்து கும்ப வீடு, சனி பகவான். வைநாசிகம்? வைநாசிகம் அஸ்வினி நட்சத்திரம், கேது. இது எல்லாமே டேபிள் வந்து கொடுத்துருக்கு, பக்கத்தில் வச்சுக்கோங்க. சாஃப்ட்வேர்லயும் டீடைலா இருக்கு. லக்னம் எங்க இருக்கு சார்? லக்னம் வந்து மிதுன வீட்டுல இருக்கு சார். மிதுன வீட்டுல வந்து லக்னமும் இருக்கு, சந்திரனும் இருக்கு. ரெண்டு பேருமே திருவாதிரை நட்சத்திரம். லக்னமும் சந்திரனும் திருவாதிரை. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து இந்த கிரகம் லக்னம் வந்து சந்திரன் வந்து நல்லா இருக்கா இல்லை கெட்டு போயிருக்குச்சா அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நட்சத்திரத்தை தான் கவனிக்கணும். சரிதானே? ஆமா சார். அந்த நட்சத்திரத்தை தான் முதல்ல வந்து கவனிக்கணும். என்ன நட்சத்திரத்தில் இருக்கு? திருவாதிரை. திருவாதிரைங்கிறது யாருடைய நட்சத்திரம்? ராகு பகவான். திருவாதிரை என்பது ராகுடைய நட்சத்திரம். ராகு பகவான் தீசூன்யமாக, யோகியாக, அவயோகியாக, கரணநாதனாக, முடக்காக அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்காரா? இல்ல எல்லாருமே கொஞ்சம் சொல்லுங்களேன். சார் நியூட்ரலா தான் வந்திருக்காரு. அந்த மாதிரி கேரக்டர்ல வரல சார். வரல சார், நியூட்ரல். நியூட்ரலாக வந்திருக்கு. அப்போ இந்த நட்சத்திரத்துக்குன்னு சொல்லி எந்த ஒரு தன்மையும் இல்லை. இது தீசூன்ய நட்சத்திரம், யோக நட்சத்திரம், அவயோக நட்சத்திரம், கரண நட்சத்திரம், முடகாதிபதி நட்சத்திரம் அப்படின்னு எதுவுமே நம்ம வந்து சொல்ல முடியாது. அது நியூட்ரலாக இருக்கு. அப்போ நியூட்ரல் நட்சத்திரம்னா அடுத்தது என்ன கவனிக்கணும்னா, அதில் உட்காந்த கிரகத்தை வந்து நம்ம கவனிக்கணும். உட்காந்த கிரகம் யாரு? தீசூன்யாதிபதி சந்திரன். உட்காந்த கிரகம் வந்து சந்திரன். அவர் இந்த ஜாதகத்தில் என்னவா வந்திருக்காரு அப்படின்னா, தீசூன்யமாகவும் வந்திருக்காரு, அவயோகமாகவும் வந்திருக்காரு. கரெக்டா இல்லையா? ஆமாங்க சார். தீசூன்யமாகவும் வந்திருக்காரு, அவயோகமாகவும் வந்திருக்காரு. தீசூன்யம் அப்படின்னா அது வந்து என்னன்னா, இப்போ நட்சத்திரம் வந்து நியூட்ரல் ஆகிப்போச்சு. சப்போஸ் நட்சத்திரம் யோக நட்சத்திரமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அது நல்லவரை மாறி இருப்பார். இந்நேரம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சனியோடைய 3 நட்சத்திரம், உபயோகியோடைய 3 நட்சத்திரம், கர்ணநாதனுடைய 3 நட்சத்திரம், மொத்தங்க 9 நட்சத்திரம் கிடைக்காது. இது ரெண்டு ஒரே கிரகமாக வந்துருச்சு. டோட்டலாக நமக்கு வந்து 6 நட்சத்திரம் தான் கிடைக்கும். இதெல்லாம் யார் உட்காந்தாலும் நல்லது பண்ணுவாங்கன்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம்.
ஃபர்ஸ்ட் ரூல்லே அதில் பார்த்துட்டோம். சந்திரன் கேது இந்த இருவருடைய நட்சத்திரத்தில் 6 நட்சத்திரங்களில் யார் அமர்ந்தாலும் அவுட்டுன்னு சொல்லிடுவோம். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? கரெக்டுங்க சார். இப்போ தீசூனிய நட்சத்திரத்தில் 3, 6, 8, 12 மறைஞ்சு வந்தால் நல்லதுன்னு சொல்லியிருக்கோம். மறையில அப்படின்ற பட்சத்தில் அது வேற மாதிரி வேலை பார்க்கும்னு நான் சொல்லியிருக்கேன். நான் கரெக்டா? கரெக்டுங்க சார். ஒரு தீசூனிய அதிபதியே அவயோகமாக வரும்போது அந்த 3, 8, 12ங்கிற கதைக்கு வந்து போகவே கூடாது. நம்ம எப்போ ஒரு திதிசூனிய கிரகமே வந்து அவயோகமாக மாறுச்சோ அதுவும் அவயோகமாக தான் செயல்படும். புரிஞ்சுதா? அப்போ அது வந்து விபரீத ராஜயோகம் தர வாய்ப்பே இல்லை. சரி, இந்த நட்சத்திரம் எதையாவது இந்த 6 நட்சத்திரத்தில் இந்த 6 நட்சத்திரத்தில் இவங்களுடைய 3 நட்சத்திரம், ஏன்னா இது வந்து அவயோகமாகவே மாறிடுது. இப்போ சந்திரன் வந்து அவயோகமாகவே மாறி போச்சு. திதிக்கு வந்து ஒரு 3 நட்சத்திரம் இருக்கு. அந்த மாதிரி எதாவது வந்திருக்கா? வரல. அப்போ உட்கார்ந்த கிரகம் யாரு? அவயோகி, தீசூன்யாதிபதி. இந்த தன்மை வந்து கெட்ட தன்மையா நல்ல தன்மையா? கெட்ட தன்மை தான் சார். டபுள் கெட்ட தன்மை. கெட்ட தன்மை. இது எப்படி இருக்கு? திருவாதிரை நியூட்ரலா அது வந்து இருக்கு. நியூட்ரலா இருக்கு. சரி, இப்போ ஒரு பன்றியோட போய் ஒரு பசுமாடு வந்து இணையுது, என்ன நடக்கும்? பசுமாடும் கெட்டுதான் சார். பசுவும் பண்ணிவா மாறிடும் சார். சரி, இப்போ வந்து மழை பெய்யுதா? ஆமா சார். மேலேருந்து வர தண்ணி அழுக்கா வருமா சுத்தமா வருமா? சுத்தமா தான் சார். அந்த தண்ணி வந்து சாக்கடையில் போய் விழுந்துருச்சு. உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு சாக்கடை இருக்கு, மழை தண்ணி வந்து சாக்கடையில் வந்து விழுது. இப்போ என்ன நடக்கும்? மழை தண்ணியும் கெட்டு போகும் சார். மழை தண்ணியும் சேர்ந்து கெட்டு போகும். அந்த மாதிரி இது நல்லா தான் இருக்குது, இது வந்து சாக்கடை. இப்போ வந்து மழை தண்ணி போய் சாக்கடையில் விழுந்தா என்ன, சாக்கடையை தூக்கி நல்ல தண்ணியில் போட்டால் என்ன? உங்கள் வீட்டில் வந்து ஒரு தொட்டியில் வந்து தண்ணி வச்சுருக்கீங்க, நல்லா ஒரு வாளி சாக்கடை எடுத்து அந்த தண்ணியில் வந்து ஊற்றிட்டீங்க. இப்போ அந்த தண்ணி கெட்டு போகுமா கெட்டு போகாதா? கெட்டு போகும் சார். கரெக்டா இல்லையா? இது வந்து நல்லா தான் இருக்குது, இந்த கெட்டதை வந்து இதோட வந்து கலக்குது. அப்போ இது என்ன ஆகும்? அது கெட்டு போயிடும். ஸோ லக்னங்கிறது மழை நீர் மாதிரி சுத்தமானது தான். அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ எந்த கிரகத்தோட போய் சேருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுவும் வந்து மாறும். லக்னம் வந்து நல்லது தான், நல்ல தன்மை தான். ஆனால் சந்திரன் என்ற அவயோகம் தீசூனியத்தோட போய் இப்போ வந்து கலக்கிறார். லக்னம் கெட்டு போயிருமா நல்லா இருக்குமா? கண்டிப்பா கெட்டு போயிடும் சார். அவரும் கெட்டு போயிடுவார். புரிஞ்சுட்டீங்களா? சரி, இப்போ வந்து அடுத்த கிரகம் சொல்லுங்க. லக்னத்துல இருந்து 2ல வந்து 2 கிரகம் இருக்கு சார். கேதுவும் செவ்வாவும் புனர்பூசம் நட்சத்திரத்துல இருக்கு. முதல்ல என்ன பார்க்கணும்? கிரகத்தை பார்க்கணுமா நட்சத்திரத்தை பார்க்கணுமா? நட்சத்திரம் தான் சார் பார்க்கணும். நட்சத்திரத்தை தான் பார்க்கணும். இது யாருடைய நட்சத்திரம்? குருவின் நட்சத்திரம். அந்த குரு இங்கே எப்படி இருக்காரு? குரு வந்து தீசூன்ய அதிபதியே வந்திருக்காரு. அப்ப குரு தீசூன்ய அதிபதினா புனர்பூசம் யாருடைய நட்சத்திரம்? திதிசூன்ய அதிபதியின் நட்சத்திரம் திதி நட்சத்திரம். விளக்கமா சொல்லணும்னா திதிசூன்ய அதிபதியின் நட்சத்திரம், ஷார்ட்டா சொன்னீங்கன்னா திதி நட்சத்திரம். கரெக்டா இல்லையா? ஆமா சார். அப்ப திதி நட்சத்திரத்துக்கு என்ன நம்ம ரூல் பார்த்தோம்?
திரிசூனிய நட்சத்திரங்கள் லக்னத்துக்கு 3, 6, 8, 12 வந்தா நல்லது. இப்போ வந்து இது வந்து 3, 8, 12 மறைஞ்சிருக்கா? இல்லைங்க சார், 2ஆம் வீட்டுல தாங்க சார். இது வந்து 1ஆம் பாவம், இது 2ஆம் பாவம், இது 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. எங்க இருக்கு அது? இந்த நட்சத்திரம் எங்க இருக்கு? 2ஆம் பாவத்துல இருக்கு. 2ஆம் பாவத்துல 2ல இருக்கு. அவர் வந்து விபரீத ராஜயோகத்தை தர முடியுமா? தர முடியாதுங்க சார். தர முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? அது வந்து தீசுனி நட்சத்திரமாகவே வந்து வேலை பார்க்கும். தீசுனி நட்சத்திரமாகவே வேலை பார்க்கும். இப்போ உட்கார்ந்த கிரகம் யாரு? ஒருத்தர் வந்து கேது, ஒருத்தர் வந்து செவ்வாய். கேது அவயோகிங்க, செவ்வாய் கருணாநாதன், அந்த இப்போ கேது வந்து இந்த ஜாதகத்துல வந்து அவயோகி, கெட்டவரா நல்லவரா ஆகுது? கெட்டவர். இப்போ இந்த அவயோகிகளுடன் தீசூனிய நட்சத்திரம் புனப்பூசம் வந்து கலக்குது. ஏன்னா நமக்கு ரிசல்ட் என்ன வரும்? நெகட்டிவ். அவயோகமும் தீசூனியமும் இணைந்து அந்த இடத்துல கெடுபலனை வந்து தருவாங்க. அதான் நடக்கும். இப்போ இவர் வந்து யோகி, அவர் வந்து புனப்பூசத்தோட கலங்குறாரு. இவர் வந்து யோகி, நல்லா இருக்காரு. இது வந்து தீசூனிய நட்சத்திரம், இது 2 மிக்சிங் ஆகுது. இங்க என்ன ரிசல்ட் கிடைக்கும்? செவ்வாய் கருணாநாதன் இருக்காங்க, கருணாநாதன் செவ்வாய். செவ்வாய் கருணாநாதனும் இருக்காரு. இப்போ இங்க என்னவா மாறும்? பாசிட்டிவா மாறும் சார். அதாவது தீசூனியம் என்ற கெடுபலனை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து யோகிக்கும் உபயோகிக்கும் கருணாநாதனுக்கும் உண்டு. புரிஞ்சுக்கிறீங்களா? ஓகேங்க சார். திரும்ப கொஞ்சம் சொல்லுங்க, எழுதிக்கிறீங்க. அதாவது தீசூனியத்தால் வரக்கூடிய பாவ கணக்கை யோகி உபயோகி கருணாநாதன் என்ற புண்ணிய கணக்கால் கட்டுப்படுத்தப்படும். ஓகேங்க. சரிங்களா? ஓகேங்க. இப்போ இவர் வந்து என்னன்னா உப்பு தண்ணி, இவர் வந்து அக்வா பியூரிஃபிகேஷன் பண்ற மிஷின் மாதிரி. இப்போ என்ன பண்ணுவாரு? புனர்பூசத்தை பியூரிபிகேஷன் பண்ணி புனிதமாக்கிடுவாருங்க சார். அவ்வளோதான் மேட்ரு. புரிஞ்சதா? இதே கேது என்னவோ பண்ணுவாரு? கேதுவால வந்து பியூரிஃபிகேஷன்லாம் பண்ண முடியாது. அவரே வந்து அவயோகம் என்ற கெட்டவர் நிலையில் வந்து உட்காந்துருக்காரு. அது ஒரு சாக்கடை. திதிசூன்யம் என்ற வீட்டில் இருந்து போகிற சின்ன சாக்கடை, பெரிய சாக்கடையும் சின்ன சாக்கடையும் வந்து கலக்குது. இப்போ என்ன நடக்கும்? அது இன்னும் வந்து ஒரு பெரிய சாக்கடையாக தான் மாறும். கரெக்டா இல்லையா? ஆமாங்க சார். அப்போ கேது வந்து அவயோகி தீசூன்ய நட்சத்திரத்தில் 3, 8, 12 மறையாத நட்சத்திரத்தில் கலக்கும் போது கெடுபலனும், யோகி உபயோகி கருணநாதன் 3, 8, 12 மறையாத தீசூன்ய நட்சத்திரத்தில் அமரும்போது அதை வந்து பியூரிஃபிகேஷனும் பண்ணிக்குவார். சரிதானே? இப்போ அடுத்த கிரகம் என்ன சார்? லக்னத்துல இருந்து 4ல வந்து 4 கிரகம் இருக்கு சார். சுக்கிரன், சனி பகவான், புதன் 3 பேருமே உத்திரம் நட்சத்திரம். கன்னி வீட்டுல வந்து சுக்கிரன், சனி, புதன் 3 பேரும் உத்திரம் நட்சத்திரம். கூடவே சூரியனும் இருக்கிறாங்க, சித்திரை நட்சத்திரம். சுக்கிரன், புதன், சனி 3 பேரும் உத்திரமா? ஆமா, உத்திரம். சரி, இப்போ இந்த 3 கிரகமும் வந்து உத்திரத்தில் இருக்கு. ஆமா. அங்க இந்த உத்திரங்கிறது யாருடைய நட்சத்திரம்? சூரியனோட நட்சத்திரம். அங்கே அவருக்கு ஏதாவது வேலை இருக்கா? இல்லைங்க, எதுலையுமே இன்னும் அது வந்து ஒரு நியூட்ரலான ஒரு சமநிலை நட்சத்திரம். உட்கார்ந்த கிரகம்ல யாரு? ஒருத்தர் வந்து புதன். அவர் அங்க எப்படி இருக்காரு?
புதன் நியூட்ரல் கிரகம். எதுலையுமே சம்மந்தப்படலை. அப்போ புதன்ற நியூட்ரலும் உத்திரம் என்ற நியூட்ரலும் கலந்தா ஆன்சர் என்ன வரும்? பாசிட்டிவ். ஆன்சர் வந்து Positive தான். நியூட்ரல் தான் வரும். நியூட்ரல் தான் வரும். அது என்ன பண்ணுவோம்? நல்லது பண்ணிடும். ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே இப்போ சுக்கிரனுக்கு ஏதாவது தன்மை இருக்கா இங்கே? இல்லைங்க. அப்போ சுக்கிரனும் நியூட்ரலாக இருக்காரு, நியூட்ரல். உத்திரமும் நியூட்ரலாக இருக்கு. ரெண்டு சேரும்போது நல்லது. நியூட்ரல் பாசிட்டிவ். ஓகேவா? இப்போ அடுத்து Okay. சனி. சனி அங்கே எப்படி இருக்காரு? சனி யோகிங்க. சனி வந்து யோகியா இருக்காரு. அதோட வந்து உத்திரம் வந்து கலக்குது. இப்போ இங்கே என்ன ஆகும்? பாசிட்டிவா தான் சார். இந்த பாசிட்டிவ் அந்த பாசிட்டிவ் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்குங்க சார். இருக்கீங்க. இது வந்து மேட்டூர் காவேரி வாட்டர்னா இது வந்து கோயம்புத்தூர்ல கிடைக்கிற சிறுவாணி வாட்டர். கரெக்டா இல்லையா? கரெக்டுங்க சார். ரெண்டு தண்ணிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? இருக்கீங்க. இருக்குங்க சார். அது வந்து சுவை அதிகமா இருக்கும். எவ்வளோ நேரம் குடிச்சிட்டே இருக்கலாம் நம்ம. இதுல வந்து சுவை இருக்காது. ஏன்னா அவர் வந்து யோகியா இருக்காரு. யோகியாக இருந்து ஒரு நியூட்ரல் நட்சத்திரத்தில் கலக்கும் போது அந்த இடத்துல வந்து யோகத்தன்மை வந்து இந்த யோகத்தன்மை வந்து இந்த நட்சத்திரத்துக்கும் கிடைக்கும். ஓகே. இங்கேயும் ஒரு யோகி இருக்காரு, செவ்வாய் யோகி இருக்காரு, காரணநாதன் இருக்காரு. அவர் தீசூனிய நட்சத்திரத்தில் போய் சேராரு. சேர்ந்து என்ன பண்றாரு? இவரை வந்து சுத்தப்படுத்திக்கிறார். இங்க அப்படி கிடையாது. இங்க இவருக்கு வந்து சுத்தப்படுத்துற வேலையே கிடையாது. இது ஏற்கனவே நல்லா சுத்தமா தான் இருக்குது. இவரும் யோகமா இருக்கிறாரு. அப்ப இந்த நற்பலனை விட இந்த ரெண்டுல எதுக்கு அதிக நற்பலன் கிடைக்கும்? செவ்வாய் புனர்பூசத்துல அமர்ந்திருக்காரு, இது அதிக நல்லதா? சனி உத்திரத்துல இருக்காரு, இது அதிக நல்லதா? சனி உத்தரத்தில் இருக்கிறதாங்க சார் பெஸ்ட். ஏன்னா இவர் யோகி கரணநாதன் தீசூனி நட்சத்திரத்தை போய் சுத்தப்படுத்துறாரு. அம்மா கிளாஸ் எடுத்துருக்கேன், அனுப்பிச்சுடுறேன். ஆனா சனி அப்படி கிடையாது. சனி வந்து ஏற்கனவே யோகி என்ற நிலையில வந்து இருக்காப்ல. அப்ப அங்க என்ன நடக்கும்? ஜாதகருக்கு யோக பலன்கள் நிறையவே வந்து கிடைக்கும். சரியா? சரிங்க. ஓகே சார். அடுத்த கிரகம் என்ன? புதன் உத்திரம். மூணையும் பார்த்தாச்சு, மறுபடியும் அதையும் கேட்குறீங்க. சூரியன் சித்திரை சார். சூரியன் சித்திரை. ஆ, அதே கண்ணி வச்சுங்க. சூரியன் வந்து சித்திரையில் இருப்பார். இங்கே என்ன நடக்குது? உபயோகி பிளஸ் கரணநாதன் நட்சத்திரங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இவங்களுடைய நட்சத்திரத்துல யார் அமர்ந்தாலும் நல்லவர்களாக மாறிடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். யோகி உபயோகி கரண நட்சத்திரம். இது வந்து உபயோகம் மற்றும் கரண நட்சத்திரம். இது ஏற்கனவே தன்னுடைய யோகத்தை வந்து நிறைய வச்சிருக்கு. இவர் யோகம் இல்லை, நியூட்ரலா இருக்காரு. நான் நல்லவன், என்கிட்ட யோகம்லாம் இல்லைங்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் சேராங்க, என்ன நடக்கும்? சூரியன் யோகமா மாறி இவர்கிட்ட இருக்கிற யோகத்தை எல்லாம் அவருக்கு கொடுத்து அவரையும் யோகியா மாத்திட்டுருவார். புரியுதா? ஓகே. ஓகேங்க சார். இவர்கிட்ட இருக்கிற யோகத்தெல்லாம் சூரியனுக்கு கொடுத்து
இந்தப்பா ஏன்ட்ட நிறைய யோகம் இருக்குது, வாங்கிக்கோ, ஜாதகம் இருக்குது, சூரியனுடைய காரகத்தில் நீ வந்து யோகா பலன்லாம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துருவாரு. ஓகேவா? ஓகேங்க சார். அடுத்த கிரகம் சார் அடுத்தது வந்து ராகு பகவானும் குரு பகவானும் ரெண்டு பேருமே வந்துட்டு 8ல இருக்கிறாங்க சார். மகர வீட்டுல, மகர வீட்டு 8ல வந்து ராகு குரு. ராகு வந்து உத்திராடம், குரு பகவான் திருவோணம். இப்போ ராகு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ராகுன்ற மகர வீட்டுல சார், மகர வீட்டுல. ராகுன்ற கிரகம் வந்து மகர வீட்டில் இருக்காரு. ஆமா, உத்திராடத்தில் இருக்காரு. அதே வீட்டுல குரு பகவானும் இருக்கிறாங்க சார், திருவோணம். ஸ்ரீதேவி, நம்ம தான் ஒவ்வொன்றா தானே பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. அதுக்குள்ள என்ன அவசரம்? உத்திராடமும் ராகுவும் இந்த ஜாதகத்துல என்ன அமைப்புல இருக்காங்க பாருங்க. ரெண்டு பேருமே நியூட்ரல்ல தாங்க சார் இருக்காங்க. அப்ப யோகம் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும் சார், பாசிட்டிவ். சரி, இப்ப அடுத்த கிரகம் என்ன? குரு பகவான். குரு பகவான், குரு பகவான் வந்து திருவோணம். அதே வீட்டுல, மகர வீட்டுல குரு பகவான் திருவோணம். குரு வந்து திருவோணத்துல. இங்க என்ன நடக்குது யோசனை பண்ணி பாருங்க. திரிசூன்ய அதிபதி திரிசூன்ய நட்சத்திரத்துல 8ல இருக்குங்க. எது? திரிசூன்ய அதிபதி குரு, சந்திரன், சந்திரனோட நட்சத்திரம் திருவோணத்துல 8ல இருக்குங்க. சந்திரன் யாரு இந்த ஜாதகத்துல? சந்திரன் அவயோகி திரிசூன்யமாவும் வராதுங்க. நம்ம தான் அவயோகி, திரிசூன்யமா வந்தா அவயோகமா வந்தா அவயோகி அவர் மாறிடலான்னு மாத்திட்டோமா இல்லையா? ஓகேங்க ஓகேங்க. நீங்க திரிசூன்ய அதிபதினா உடனே அவங்க 3ஆவது 8 பண்டுக்கு போயிடுவாங்க. விபரீத ராஜயோகம் கிடைக்குமா? ஒரு அவயோகியே திரிசூன்யமா வந்தா திரிசூன்யம் வந்து அவுட் ஆயிடும். ஓகேங்க. ஓகே ஓகே. அவர் இங்க அங்க ஜம்ப் அடிச்சு இங்க வந்துட்டாருன்னே வச்சுக்கோ. ஓகேங்க ஓகேங்க. இப்போ எல்லாம் என்ன நினைப்பாங்க, லக்னத்துக்கு 8ல வந்து திரிசூன்ய நட்சத்திரம் மறையுதுன்னு நினைப்பாங்க. திரிசூன்யமே அங்கே வேலை பார்க்காது, அது அவயோகமாக தான் வேலை பார்க்கும். இப்போ நீங்கள் இங்கே என்ன சொல்லணும்? அவயோக நட்சத்திரத்தில் திரிசூன்ய அதிபதி. கரெக்டா இல்லையா? கரெக்டுங்க. சரி, இப்போ இவர் வந்து அவயோக நட்சத்திரத்தில் உபாவயோக நட்சத்திரத்தில் யார் நின்னாலும் என்ன ரூலு? நெகட்டிவ் தான் சார் ரூல். கெடுபலனில் தான் வந்து முடியும். யார் அமர்ந்தால் எல்லாம் அதே தான். குரு அமர்ந்தாலும் அதே தான். யோகி சனி, உபயோகி கரணநாதன் செவ்வாய், முடக்கதிபதி சனி, அப்புறம் வந்து அவயோகம் உபயோகம், எப்படி யார் வந்து உட்காந்தாலும் அந்த 6 நட்சத்திரத்தில் அவுட்டு. அந்த ரூல் படி அங்கே வந்து அவுட் ஆயிருதா? அதுதான் இல்லையா? ஆகுது சார். அடுத்த கிரகம் சொல்லுங்க சார். 10 கிரகம் சொல்லிட்டேன் சார், லக்னத்தோட சேர்த்து. 2, 6, 7, 8, 9, 10. இப்போ இதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா பார்த்த வரைக்கும்? சந்தேகம் எதுவும் இல்லை, யாராவது குருஜி ரொம்ப தெளிவா புரிஞ்சது குருஜி இந்த கிளாஸ்ல. ஓகே, 2 பேர் சொல்லியிருக்கீங்க சந்தேகம் இல்லைன்னு. அப்போ மீதி எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குன்னு தான் அர்த்தம். குருஜி புரியுதுங்க குருஜி. சந்தேகம் இல்லை. சந்தேகம் இல்லை சார். சந்தேகம் இல்லை. சந்தேகம் இல்லை சார். சந்தேகம் இல்லை சார். ரைட்.
சார் மதுரம் சார் நீங்க கொஞ்சம் வந்து மியூட் பண்றீங்களா? அது சவுண்ட் வந்து இருக்கு. சார் கேது செவ்வாய்ங்க சார். கேதுவும் செவ்வாவும் புணர்க்கும் சார். லக்னத்திலிருந்து 4ல சுக்கிரன் சனி புதன் சார். சனி புதன் சுக்கிரன் சனி புதன் உத்திரம் நட்சத்திரம். சுக்கிரன் சனி புதன் உத்திரம் நட்சத்திரம். சூரியன் மட்டும் சித்திரை நட்சத்திரம். ஒரு நிமிஷம். சூரியன் வந்து சித்திரை சார். சார் லக்னத்திலிருந்து 8ல வந்து ராகுவும் குருவும் சார். ராகு வந்து உத்திராடம், குரு பகவான் வந்து திருவோணம். குரு பகவான் திருவோணம். வீடியோ வந்து இதாக சார் ஸ்ட்ரக் ஆகி வருதுங்க சார். எழுதுறதுலாம் ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி வீடியோ ஸ்ட்ரக் ஆகி வருது. யார் யாருக்கு? சார் எனக்கு ஸ்ட்ரக் ஆகி வந்துட்டு இருக்குங்க சார். மற்றவங்களுக்கு எப்படி? எல்லாருக்கும் அப்படிதான் ஐயா இருக்கு. இப்போ பாருங்க, கொஞ்ச நேரம் ஆகட்டும். மீனா உனக்கு எப்படி இருக்கு? இப்போ ஓகே சார். ஏதோ அசைவு கொடு குருஜி, அப்பதான் தெரியும். நீங்க முன்னாடி வாங்க. நீங்க முன்னாடி வந்து எழுதலாம் தெரியும் குருஜி. ஏதோ ஒரு அசைவு கொடுங்க. ஓகேவா? சார் சவுண்ட் வந்து கிளியரா கேக்குது சார். வீடியோ வந்து அலசி அலசி வருது. வீடியோ ஸ்டக் ஆகுது குருஜி. வீடியோ ஸ்டக் ஆகி வருது. ஆடியோ கரெக்டா இருக்கு. அப்படி லைன்ல இருங்க எல்லாரும். ஓகே சார். இப்போ பாருங்க. நீங்க கை மட்டும் அசைங்க குருஜி. குருஜி நீங்க முன்னாடி வந்து எழுதலாம் தெரியும் குருஜி. இப்போ எப்படி இருக்கு? அதே மாதிரி தான் குருஜி இருக்கு. சரி அப்படியே இருக்குல்ல. சரி அப்படியே இருங்க, லைன்ல இருக்கு. இப்போ குருஜி நீங்க முன்னாடி வந்து எழுதலாம் தெரியும் குருஜி. தெளிவா இருக்கீங்க. தெளிவா இருக்கு. சரி. ரெக்கார்டிங் திருப்பி போட்டீங்களா குருஜி? ஓடிட்டு தாங்க இருக்கேன். ஓகே குருஜி. சரி, இப்போ வந்து இந்த கிரகங்கள் எல்லாம் எப்படி வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் பிரிச்சுன்றதுல யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல குருஜி. இல்லை குருஜி. இல்ல சார். சரி. இல்லைங்க சார். பொதுவா ஒருத்தரை என்ன படிக்க வைக்கலான்னு பார்க்கக்கூடாது. ஒரு கல்வியை பற்றி யோசிக்கிறீங்கன்னா இவரை என்ன படிக்க வைக்கலான்னு யோசிக்கக்கூடாது.
எதன் வழியாக இவருக்கு வந்து பணம் கிடைக்குதுன்னு யோசிக்கணும். கரெக்டா இல்லையா? படிக்கிறது எதுக்கு? சம்பாதிக்கிறதுக்கு தான். அப்ப எந்த கிரகத்தின் வழியா பணம் கிடைக்கும்னு பார்க்கணுமா, எந்த கிரகத்துல படிச்சா இவருக்கு நல்ல படிப்பு வரும்னு பார்க்கணுமா? பணம் எதுல கிடைக்குன்னு பார்க்கணும், பொருளாதாரம் மேம்படணும். படிக்கிறதே பணத்துக்கு தான் அப்படிங்கும் போது, பணம் சம்பாதிக்க அப்படிங்கும் போது, அப்ப எந்த கிரகம் பணம் தரும், அதை போய் படிக்க வேண்டியதானே? நான் கேட்கறது கரெக்டா இல்லையா? கரெக்ட் கரெக்டுங்க சார். ஆமா சார். ஆமாம் குருஜி, கரெக்ட் குருஜி. இப்ப ஒருத்தர் வந்து இப்ப படிச்சுட்டு இருக்காரு. படிக்கும்போது ஒரு தசை புத்தி நடந்துட்டு இருக்கு. வேலைக்கு போகும்போது ஒரு தசை புத்தி வந்து நடக்கும். பல தசை புத்திகளை வந்து அவர் வந்து சம்பாதிக்கிற காலத்துல மீட் பண்ணுவார். கரெக்டா இல்லையா? கரெக்டுங்க. ஒருத்தர் வந்து 25 வயசு வரையும் படிக்கிறாரு. ஒரு தசையோ அல்லது 2 தசையிலையோ அவர் வந்து படிப்பார் அதிகபட்சமா. அதாவது சின்ன வயசுல விட்டுருங்க, ஒரு 10th எடுத்துக்குவோம். 10th +1 +2 டிகிரி, மாஸ்டர் டிகிரி அல்லது N1 கெஜெட்டட் ரேங்க் ஏதோ ஒன்று படிக்கிறார். அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு தசையோ அல்லது 2 தசையோ கிராஸ் ஆகும். சம்பாத்தியம்னு எடுத்தீங்கன்னா 25 வயதிலிருந்து அவரால் எந்த வயது வரை ரிட்டையர்டுங்கிறதே இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன எத்தனை வயசு வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க? 60 கொண்டு வந்தாங்க. அப்போ 25லேருந்து 60 போட்டிங்கன்னா எத்தனை வருஷம் ஆகுது? 35 வருஷம் ஆச்சு. 35 வருஷம் ஆச்சு. ஒருத்தர் 60 வயசு வரையும் தான் வேலை பார்க்குறாங்களா? 60க்கு மேலே யாரும் பார்க்கறது இல்லையா? பாக்குறாங்க குருஜி. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 65 ரிட்டையர்மெண்ட் வயசு. அப்போ இல்ல ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் வேற பிசினஸ் பண்றாங்க, வேற ஏதாவது சர்வீஸ் மாதிரி பண்றாங்க, இது ஒன்று பண்றாங்க குருஜி. ஆனா மொத்தத்துல பணத்தை நோக்கி ஓடுறாங்க. அப்போ நீங்கள் வந்து எஜுகேஷனுக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவருடைய சம்பாத்திய காலத்தில் என்னென்ன தசைகள் வருது அவருக்கு, அதில் எந்தெந்த கிரகங்கள் வந்து அதிக பணத்தை தராங்க அப்படிங்கிறத அங்கே கெஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும், இதை நீ படின்னு சொல்லணும். இப்போ என்ன ஆகும், சம்பாத்தியமும் கல்வியும் வந்து ஒரே மாதிரி அமையும் அவருக்கு. அமையுமா அமையாதா? கண்டிப்பா அமையும். ஆமாங்க சார். அப்போ படிப்பினால் வந்த ஒரு நாலேஜ், அந்த அறிவு, அனுபவங்கள் அவருடைய சம்பாத்தியத்துக்கு பயன்படுமா பயன்படாதா? பயன்படுங்க. கட்டாயம் பயன்படுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 100க்கு 60 பேர் 70 பேர் படித்தது ஒன்று, செய்யறது ஒன்று. ஆமாங்க குருஜி. அப்போ அதை படித்து என்ன பிரயோஜனம்? நான் கேட்குறது கரெக்டா இல்லையா? கரெக்டா தான் குருஜி. ஒருத்தர் தான் கரெக்டுன்னு இருக்காரு, அப்போ மற்றவங்களாம் தப்புன்னு சொல்கிறாங்களா? அதுக்கு இல்ல கரெக்டுங்க. இல்ல குருஜி, கரெக்ட் குருஜி. ஒரு தொலைநோக்கு பார்வை குருஜி. தொலைநோக்கு பாருங்க. இல்ல குருஜி, எல்லாருமே வந்து ஒரு வேற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஒரு இது வந்து நம்ம பாசிட்டிவ்னு சொல்லி போவோமா, அந்த தசை மூலமா போறது வந்து 2 தசை, அது வித்தியாசமா இருந்தது குருஜி. நான் இப்போ சொன்ன ரூலை வந்து ஜோதிட உலகத்தில் யாராவது கிளாஸில் சொல்லிட்டாங்கன்னா நான் வந்து இந்த கிளாஸ் நடந்ததே நிப்பாட்டிக்கிறேன். இது யாரும் சொன்னதில்ல குருஜி, இதான் first time நீங்க சொல்றீங்க குருஜி. இல்ல சார், யாருக்கு தெரியாது குருஜி. இல்ல எங்களுக்கே சொல்லி தரீங்க குருஜி. ஆனா எங்களுக்கே ஃபர்ஸ்ட் இப்பதான் சார் எங்களுக்கே புரியுது இது. ஆமா, first time சொல்லுங்க. சீனியர்ஸ் நாங்களே சொல்றோம், சீனியர்ஸ் நாங்களே வந்து ஒத்துக்கிறோம். குருஜி இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து த்ரீசோனியம் அந்த எக்ஸ்பிளனேஷன் சரி, இதுவும் சரி, ரொம்பவே வந்து அந்த சிறப்பு குருஜி. இப்போ இன்னைக்கு எடுத்து இந்த பாயிண்ட் வேற லெவல் சார், பயங்கரமா அதோட உள்கருத்தோட அந்த பாயிண்ட புடிச்சிட்டு சொல்லி கொடுத்துட்டீங்க. இப்போ ஸ்ரீதேவி வந்து ஸ்கூல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தால் அந்த எஜுகேஷன் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் பக்கபலமாக இருக்குமா இல்லையா? கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனா அவங்க தொழில் சார்ந்த கல்விங்க சார். படிச்சது வந்து வேற. ம். சோலைராஜன் வந்து தங்க வேலை பண்ணிட்டு இருக்காரு. அது சம்பந்தமா அவர் படிச்சிருக்கலாமா இல்லையா? படிச்சிருக்கலாம். ஆமாங்க சார். இப்போ வந்து தங்கம் வந்து எப்படி எடுக்கிறாங்க,
எதுலேருந்து வந்து உருவாக்குறாங்க, எந்த நாடுகளில் வந்து அதிகம் கிடைக்குது. ஸோ வந்து இதை பற்றி ஒரு நல்ல நாலேஜ் வந்து அவருக்கு வந்து படிக்கும் போதே கிடைச்சிருந்தால் அவர் இன்னும் லைஃப்பில் வந்து டெவலப் ஆகிருப்பார். அவர் யாருக்கு மாட்டாரா? கண்டிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த ஜாதகம் வந்து பையனை என்ன படிக்க வைக்கலான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், ஃபியூச்சரில் ஒரு 25 வயசுக்கு மேலே அவர் என்னென்ன தசைகளை மீட் பண்ணுறாரு, அதில் எந்த கிரகம் வந்து நிறைய பணத்தை அவருக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த கல்வியை படிக்க வைக்கணும். சரிங்க குருஜி. தேங்க் யூ சார். ஓகே குருஜி. சரிங்க சார், நன்றி சார். ஃபர்ஸ்ட் கிளாஸே வந்து இதா இருந்துச்சு சார். வேற லெவல்ல குடிச்சிட்டீங்க. இப்போ இந்த ஜாதகத்தில் இப்போ வந்து இன்னொரு ரூல் இருக்கு. அதாவது என்னன்னா, அவருக்கு அரசு வேலை கிடைக்குமான்னு பார்த்துக்கணும். அவருக்கு வந்து பிரைவேட் செக்டரா அல்லது கவர்மெண்ட் ஜாப்பா, ரெண்டே பிரிவு தான். ஒன்று அரசாங்க வேலை வாய்ப்பு, அல்லது வந்து பிரைவேட், அல்லது வந்து சுயதொழில். 3 ஆங்கிளில் நம்ம வந்து பார்க்கலாம். அரசு வேலை அவருக்கு கிடைக்கும் அப்படின்னா அப்போ அதை வந்து பூஸ்ட் பண்ணி அதை நோக்கி அவரை வந்து பூஸ்ட் பண்ணலாம், நம்ம பூஸ்ட் பண்ணலாம். சொந்த தொழில் அவருக்கு நல்லா வரும் அப்படின்னா சொந்த தொழிலை நோக்கி, அந்த சொந்த தொழில் வந்து எதை சார்ந்து அவருக்கு யோகம் இருக்குன்னு பார்த்துட்டு அதை சார்ந்து அவர் வந்து படிக்க வைக்கலாம். இல்லை பிரைவேட்டில் வேலைக்கு தான் போவார் அப்படின்னா என்ன பண்ணலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இவரை வந்து புஷ் பண்ணிவிடலாம். இல்லை உள்நாட்டில் இருப்பாரா வெளிநாட்டில் இருப்பாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவரை வந்து புஷ் பண்ண முடியாது. கரெக்டா இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து நடப்பு தசை புத்தியை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நடப்பு தசை புத்தியை வச்சு இதை படிக்க வைங்க. ஒரு மாணவன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மதியம் வந்து ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. நான் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது இல்லை, அவங்கெல்லாம் வீட்டுக்கிட்டே வந்துட்டாங்க. சொல்லாமல் கொள்ளாமல் வந்து அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி வீட்டுக்கிட்டே வந்துட்டாங்க. அந்த பையனுக்கு வந்து ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அவன் வந்து +2 முடிச்சிட்டான். கேட்டரிங் டெக்னாலஜியில் ஈரோடில் வந்து அட்மிஷன் போட்டாங்க. அவங்க வீடு வந்து தருமபுரியில். இப்போ என்கிட்ட வராங்க. அந்த ஜாதகத்தை பார்த்தா செவ்வாய் தசை நடந்துட்டுருக்கு, அதோடு அவனுடைய எஜுகேஷன் முடியுது. அடுத்து வந்து 29ல் வந்து ராகு தசை அவனுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ராகு வந்து அந்த ஜாதகத்தில் வந்து யோகி வெள்ளடை யோகத்தையும் கொடுக்குறாரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவனை வந்து டெக்னிக்கல் லைனில் கொண்டு போங்க. ஒன்று நல்லா படித்த, இப்போ வந்து +2 நல்ல குரூப் எடுத்திருந்தா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அந்த மாதிரி வந்து கொண்டு போங்க. இல்லை ஒரு கிரேடு கம்மியாக வந்து குரூப் எடுத்திருந்தால் இவனுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மொபைல் சர்வீஸு, லேப்டாப் சர்வீஸு, டிவி சர்வீஸு, இந்த மாதிரி கோர்ஸ்லாம் வந்து படிக்க வைங்க. இடையில வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ், அதாவது சாஃப்ட்வேர் நாலேஜ், இந்த ஜாவா, ஸோ இந்த டேலி, இந்த மாதிரியெல்லாம் வந்து அவருக்கு வந்து நாலேஜ் வந்து கொடுத்துருங்க. ஏன்னா 2029க்கு பிறகு அவருக்கு ராகு தசை வர்றதுனால இவர் டெஃபினட்டாக வெளிநாடு போயிடுவார். ஸோ இந்த நாலேஜ் இருந்தது அப்படின்னா இவர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பொருள் ஈட்டுவார், சம்பாதிப்பார்னு நான் வந்து சொல்கிறேன். இவங்க வந்துட்டு என்னங்கிறாங்க, நாங்கள் நேற்று தான் அட்மிஷன் போட்டோம் அப்படிங்கிறாங்க. இவங்க ஊரில் யார்ட்டையும் ஜாதகம் பார்த்துருக்காங்க, சந்திர தசை, அதனால் வந்து கேட்ரிங் சேர்த்துங்க அப்படின்ட்டான். எப்படி இருக்குது பாரு ஜோசியம். நம்ம எப்படி யோசிக்கிறோம், அவங்க எப்படி யோசிக்கிறாங்க. அந்த ஜாதகத்தில் சந்திரன் வந்து நியூட்ரலாக இருக்காரு, நியூட்ரல் நட்சத்திரத்தில் நின்றுக்கிறார். சந்திரன்ட்டையும் பெருசாக யோகம் வந்து கிடையவே கிடையாது. அந்த பையன் படித்து அந்த நாலேஜ் என்ன தெரிஞ்சுக்க முடியாம, நாளைக்கு வந்து வீட்டில் ஏதாவது பொண்டாட்டிக்கு ஏதாவது சமைச்சு கொடுத்தாதான். பொண்டாட்டிக்கு சமைக்கிறத நான் வந்து உடனே இப்படி திரும்பிடாதீங்க, அப்போ பொண்டாட்டிக்கு சமைக்கிறது குத்தம்பா அப்படின்னு. அந்த அர்த்தத்தில் நான் சொல்றேன். ஏன்னா லேடிஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் ஒன்று, ஓ என்ன குருஜி இப்படி பேசுறாரு அப்படின்னு.
நான் அந்த அர்த்தத்தில் சொல்லல. ஃபேமிலியில் நாளைக்கு யார் இருப்பாங்க? அவன் இருப்பான், அவன் ஒய்ஃப் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க. அப்போ இவன் கற்றுக்கிட்டது வந்து யாருக்கு எதுக்கு பயன்படும்? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சு போகிறதுக்கு பயன்படும். கேட்ரிங்கெல்லாம் இப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க, இப்படிலாம் ஹோட்டலில் போய் ட்ரைனிங் எடுத்தேன், இப்படி தான் நம்ம வந்து சப்ளை பண்ணணும், இப்படி தான் நம்ம வந்து பரிமாறணும், இப்படி தான் டை கட்டிட்டு போய் நிற்கணும். எதுக்கு பயனாகும்? எதுக்கு யூஸ் ஆகும்? எதுக்கு யூஸ் ஆகும் அந்த கல்வி? படிப்பு சம்பாதிக்க உதவாதுங்க சார். அதாவது எனக்கு பணமே வேணாம், எனக்கு நாலேஜ் வேணும்னா நீ எதை வேணாலும் படி. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, என்ன ஹாபியோ, எது வேணாலும் படிச்சுக்கோ. ஆனால் சம்பாதிக்கணும், அதை வச்சு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னாக்க எதிர்கால தசைகள், எதிர்காலத்தில் வரக்கூடிய தசைகளுடைய பலம் என்ன, அதில் எந்த கிரகம் வந்து பலமாக இருக்குது, எதை செய்தால் இவனுக்கு வந்து அதிக பணம் வந்து கிடைக்கும். கரெக்டா இல்லையா? கரெக்டுங்க சார். அப்போ இங்கே வந்துருங்க. இப்போ என்ன தசை போயிட்டு இருக்கு? சார் இப்ப இந்த ஜாதகத்துக்கா சார் குரு தசை குரு தசை போட்டிருக்கு சார். குரு தசை போயிட்டு இருக்கு. குரு தசை எப்போ முடியுது? குரு தசை 2032 எல்லாம் முடியுது சார். 2032 ஜனவரியில. 2032 குரு தசை முடியுது. குரு பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காரு? திருவோணத்தில் நின்று நெகட்டிவா இருக்காரு. திருவோணத்தில் நின்று நெகட்டிவா இருக்காரு. அப்போ குருவுடைய காரகத்தில் இவனை வந்து படிக்க சொல்லலாமா? இப்போ டீச்சருக்கு படிப்பா, டீச்சர் ட்ரைனிங் போ, பேங்க் லைன் எடு, ஃபினான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோ, தங்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கோ. இப்போ தங்கத்தை என்ன பண்ணுவாங்க? பரிசோதிச்சு சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கோ, நீ நல்லா இருப்ப, இப்படிலாம் வந்து சொல்லலாமா? சொல்லக்கூடாதுங்க சார். இப்போ தசையே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்த தசை என்ன தசை? சனி தசை. சனி மகன் நல்லா இருக்காரு, நல்லா இல்லையா? சனி அப்போ அவனை என்ன பண்ணலாம்? ஸ்டீல் லைனில் உன்னுடைய நாலேஜ் வந்து வளர்த்தியோ. சனின்னா மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கனிமங்கள் எல்லாமே. சுரங்கத்தை பற்றி படி, மண்ணுக்குள்ளே என்னென்ன கனிமங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. மண்ணில் இருந்தால் வந்து மெக்னீசியம், கால்சியம், அயனு, இரும்பு, தங்கம், நிலக்கரி, பெட்ரோலு, கேஸு எல்லாமே எடுக்கிறாங்க. வைரம் முதல் கூட எல்லாமே எடுக்கிறாங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கோ. சனினா வந்து கால்நடைகளை வளர்த்து எப்படிலாம் பணம் சம்பாதிக்க முடியும், எந்தெந்த நாட்டில் என்னென்ன மாதிரி கால்நடைகள்லாம் வளர்த்துறாங்க, இந்தியாவுக்குள்ளார எங்கெங்கே எந்தெந்த மாதிரி கால்நடைகள் வளர்த்திட்டு இருக்காங்க, நம்மளுடைய பாரம்பரிய கால்நடைகள் வந்து என்ன, எதை வளர்த்துனா வந்து அதிக லாபம் கிடைக்கும், சொல்லித்தரலாமா வேணுமா? மண்ணியலை பற்றி சொல்லிக் கொடுக்கலாம், கால்நடைகளை பற்றி அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். சனினா வந்து வேலையாட்கள். அப்போ ஒரு 10-20 வேலையாட்கள் கிட்ட நீ எப்படிலாம் வேலை வாங்கணும், இவனுக்கு அந்த அறிவு இருக்கும் தானவே. அப்போ ஒரு சூப்பர்வைசராக போகிற, ஒரு 10-20 பேர் உனக்கு கீழே வந்து வேலையாட்கள் இருக்கிறாங்க. அந்த வேலையாட்கள் கிட்ட நீ எப்படிலாம் வேலை வாங்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? பிபிஏ படிக்கலாமா? ஹெச்ஆர் படிக்கலாம் சார். ஹியூமன் ரிசோர்ஸ் ஹெச்ஆர் படிக்கலாம். ஹெச்ஆர் எம்பிஏல ஹெச்ஆர் படிக்கலாம். எம்பிஏ படிக்கலாம். காலேஜ்ல ப்ரொஃபஸரா அந்த மாதிரி தனி யோகமா இருந்தா அந்த மாதிரி. ஏதோ குருவே ஃபெயிலியர் ஆகிட்டாரு. அப்புறம் வந்து காலேஜா, கல்விக்கூடங்கள் எல்லாமே அவுட்டு. குரு பகவான் தான் வந்து கல்லூரிகள், பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, கல்லூரியாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து குரு பகவான் தான். ஓகே பத்மாவதி, ஓகேவா? சார்ந்ததை படிக்கலாம்ல குருஜி? பத்மாவதி கரெக்டா? கரெக்ட் குருஜி. நிறைய பேர் வந்து என்னன்னா, சார் வந்து கோவப்படுறாரு அப்படின்னு வேற கம்ப்ளைண்ட் வேற பண்றீங்க. நான் கோவம்லாம் படுறதில்லை, ரொம்ப கராராக இருக்காருன்னு நினைக்கிறீங்க. நான் கராரும் இல்லை.
என்னுடைய ஸ்டூடெண்ட்டு என்கிட்ட வந்து ஒரு வகுப்பு படிச்சுட்டு வெளியில் போனாலும் கூட அவங்க வந்து அஸ்ட்ராலஜியில் வந்து மிகப்பெரிய ஒரு தெளிவில் இருக்கணும் அப்படின்ற ஒரு அக்கறை எனக்கு. சரிதான் குருஜி. அந்த அக்கறையில தான் உங்களை வந்து திரும்ப திரும்ப கேள்வி கேட்கறது, இதுக்கு சொல்லுங்கள் அதுக்கு சொல்லுங்கன்னு கேட்குறது, ஏதாவது சொல்லும்போது தப்பு நடந்தால் இப்படி பண்ணாதீங்க இப்படி சொல்லுங்கன்னு சொல்கிறது. அது வந்து என்னென்னா, நான் ஆசிரியராக உட்காந்து கேரை எடுத்துக்கிறது உங்கள் மேலே. உங்களை வந்து திட்டுறது இல்லை. அது உங்களை வந்து திட்டுறதோ உங்களை வந்து நோஸ் கட் பண்ணுறதோ கிடையவே கிடையாது. அது மாதிரி புரிஞ்சுக்கணும். எங்களை ட்ரெயின் பண்றது தான் சார். ஆமாம், எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இவர் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு, ரொம்ப கராராக இருக்கிறாரு, கோபமாக பேசுகிறாரு, சின்ன ஒரு தப்பு பண்ணால் கூட ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, கரெக்டாக சொல்கிறாரு. இது நல்ல ஆசிரியருக்கு தேவையான விஷயங்கள். அதை நீங்கள் தப்பாக சொன்னீங்க அப்படின்னா, நான் தப்பாக பண்ணேன்னா நான் வந்து நல்ல ஆசிரியர் இருக்க முடியாது. கரெக்டாக இல்லையா? ஆமாம். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கக்கூடாது. நான் ஏதாவது வந்து கோவப்பட்டாலோ திட்டினாலோ மறுபடியும் உங்களுக்கு வந்து கேள்வி கேட்டாலோ அது உங்களுடைய நல்லதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு வாத்தியார் வந்து ஒரு பையனை வந்து அடித்து கிடிச்சு வந்து மிரட்டி கிரட்டி நல்லா படிக்க வைக்கிறாரு அப்படின்னா அவங்க வந்து எதிர்காலத்தில் நல்லா இருக்க போகிறாங்க. வாத்தியாருக்கு என்ன அதில் கிடைக்க போகுது? நாளைக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் வந்து சம்பாதிச்சு நல்லா இருந்தீங்க அப்படின்னா உங்களால் தான் முடிஞ்சு நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு எனக்கு கொண்டு கொடுக்க போகிறீங்களா? ஒரு சிலர் கொடுப்பாங்க, எல்லோரும் கொடுக்கணுன்ற அவசியம்தான் இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் வந்து என்னென்னா, இந்த கராராக இருக்கிறாரு, கரெக்டாக பேச சொல்கிறாரு, ஒரு இடத்துல தப்பு பண்ணால் கூட ஒத்துக்க மாட்டேன்றாரு, அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள்லாம் வந்து நினைக்கக்கூடாது. சரிதானே சார்? யாரும் நினைக்க மாட்டாங்க சார். நினைக்க மாட்டாங்க குருஜி. இல்லை அதாவது என்னன்னா, நீங்கள் பழைய மாணவர்கள் நினைக்க வாய்ப்பு இல்லை. புதுசாக வரீங்கன்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதுசாக வந்து ஒரு 2 வகுப்புகள் வரீங்க, என்ன இப்படிலாம் கரெக்டாக இருக்காரு, பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறாரு. நம்ம என்ன இவர்கிட்ட வந்து ஸ்கூலுக்காக போய் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 1200 கொடுக்குறோம். அவர் பாட்டு சொல்லி கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆமா ஆமா ஆமா. அதனால வந்து என்னன்னா, அப்படிலாம் இல்ல குருஜி, நீங்க ரொம்ப நல்லா சொல்லி தரீங்க. ரைட், ஓகே, எல்லாம் ஒத்துக்கிட்டா சரி. குருஜி நீங்க கோவப்படாம ரொம்ப அமைதியா நல்லா சொல்லி தரீங்க. என்னையே நீங்க கோவப்படுறேன்னு சொன்னா அது வந்து என்னால இது பல வருஷமா இருக்கேன் குருஜி. நீங்க கோவப்பட்டு நான் பார்த்ததும் இல்ல, இது கோவமே இல்ல குருஜி. இல்ல நான் வந்து ரொம்ப நேரம் கோவப்படுவேன். ஆனா வந்து ஸ்ரீதேவி கிட்ட, மீனா கிட்ட, ரவி கிட்ட எல்லாம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் என்னை பத்தியே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளவு அனுபவம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அப்பதான் ரைட்டு. அதாவது பிறரை போல அக்கறை இல்லாமல் அப்படியே கேஷுவலாக நம்மளும் வந்து கிளாஸ் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு. சரி, ஓகே, இன்றைக்கு டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஜஸ்ட் வந்து என்னென்னா, அப்போ சனியோடைய காரகத்தில் இவருக்கு வந்து விஷயங்கள் வந்து இருக்குது. அது வந்து தொழில்காரக நட்சத்திரத்தில் வந்து உட்காந்துருக்கனால கண்டிப்பாக வந்து அதை சார்ந்த விஷயங்களை வந்து அவர் வந்து படிக்க சொல்லலாம். சனி பகவான் வந்து என்னென்னா அதாவது சனியினுடைய விஷயத்தை வச்சு மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ வந்து எது ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் நல்லா இருக்காரு, சனி நல்லா இருக்காரு, புதன் நல்லா இருக்கு, சுக்கிரன் நல்லா இருக்கு, சூரியன் நல்லா இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் நல்லா இருக்காரு. இப்போ ராகு வந்து நியூட்ரல், சூரியன் வந்து யோகஸ்டாரு. யார் வீட்டு சத்தம்? ஒரு நிமிஷம், இந்த யாரும் வந்து மியூட் போடாம இருக்கிறீங்க, மியூட் போடுங்க ப்ளீஸ். அதாவது ஒளிப்புத்துறை படிக்கலாம்ல சார்? லஞ்ச ஒளிப்புத்துறை. ஆமா, இருக்குமா நான் என்ன பேசவே இல்லைம்மா, கம்முன்னு இருக்குமா. அப்புறம் நீங்க சொல்லுங்க, ஏன்னா கிளாஸ் முடிய போகுது. நீங்க அமைதியா இருங்க, கொஞ்சம் எல்லாம் அமைதியா இருங்க. இப்போ இந்த ஜாதகத்துல செவ்வாய் யோகி நல்லா உட்காந்துருக்காரு, சனி வந்து யோகி, அவரும் வந்து நல்லா இருக்காரு. யோக ஸ்டார்ல சூரியன் உட்காந்துருக்காரு.
சித்திரையில். இது 3 வந்து அதிக பலத்தை தரக்கூடிய கிரகங்கள். இது 3 தான் அதிக பலமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, செவ்வாய்னா வந்து இன்ஜினியரிங்கு, ஆட்டோமொபைல்ஸு, மருத்துவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. இப்போ வந்து எம்பிபிஎஸ்லேருந்து எம்எஸ்லேருந்து, இப்போ எம்பிபிஎஸ்லேருந்து நர்சிங்கிலேருந்து ஃபார்மசிலேருந்து எல்லாமே வந்து செவ்வாய் தான். ஆனால் வந்து எம்பிபிஎஸ் போய் படிக்க முடியுமா அப்படின்னா அந்த அமைப்புகள் வந்து ஜாதகம் வந்து கிடையாது. அப்போ அடுத்த கேட்டகரி ஒரு நர்சிங் எடுக்கலாம், ஃபார்மசி எடுக்கலாம், அல்லது வந்து என்ன பண்ணலாம், இன்ஜினியரிங்க்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அந்தளவுக்கு ஜாதகங்கள் வந்து இந்த 3 கிரகங்கள் தான் அதிக பலம் ஜாதகத்தில். அப்புறம் வந்து புதன், சுக்கிரன் 2 பேரும் நியூட்ரலாக இருக்காங்க. ராகுவும் வந்து நியூட்ரலாக இருக்காரு. 3 கிரகங்கள் வந்து நியூட்ரல், 3 கிரகங்கள் வந்து யோகம், ஆராய்ச்சி. மீதி 3 கிரகங்கள் வந்து அவுட் ஆகிட்டாங்க. குரு அவுட்டு, செவ்வாய் அவுட்டு, குரு அவுட்டு, கேது அவுட்டு, சந்திரன் அவுட்டு, லக்னம் அவுட்டு. லக்னத்தோட சேர்த்துனா 4 அவுட்டு. மீதி 6ல் 3 நியூட்ரல், 3 பேர் வந்து யோகம் பெற்றிருக்காங்க. அப்போ இந்த 3க்குள்ளார தான் வந்து தொழிலை வந்து கல்வியை வந்து தீர்மானிக்கணும். சரியா? இப்போ 3க்குள்ளார எஜுகேஷன் என்னென்ன இருக்குது? அப்போ இதை வச்சுட்டு என்னென்னாலும் பண்ண முடியும். வக்கீலுக்கு படிக்கலாம், சனி தான் வந்து நீதிமான், செவ்வாய் வந்து காவல்துறை, அடிதடிகள், வம்பு வழக்குன்னு எடுக்கலாம் நீங்கள். அதே போல் போலீஸ்க்கு போகலாம், இராணுவத்துக்கு போகலாம். அப்போ வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? லக்னம் 10ஆம் இடம், 10ஆம் பாவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புனப்புசம், விசாகம், புரட்டாதி. அதில் வந்து இந்த கிரகங்கள்லாம் வந்து இல்லை. அப்போ அரசு வேலை என்பது இல்லை. அப்போ ப்ரைவேட்டில் தான். இப்போ ப்ரைவேட்டில் என்ன இருக்குது? இப்போ வந்து ஒரு ஜிம் மாஸ்டராக போகலாம், பிடி வாத்தியாராக போகலாம், ஒரு இன்ஜினியராக போகலாம், ஒரு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் படிக்கலாம், ஆட்டோமொபைல்ஸ் படிக்கலாம். கரெக்டாக இல்லையா? வேறு என்ன பண்ணலாம்? நர்சிங் போகலாம், ஃபார்மசி போகலாம். ஸோ அதை விட்டுட்டீங்கன்னாக்க மண்ணியல் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து படிக்கலாம். அட்வொகேட் லைன் ஓகே ஆயிடுச்சு. சூரியனை வச்சுட்டு வேறு என்ன பண்ண முடியும்? சூரியனை வச்சுக்கிட்டு பொலிட்டிக்கல் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொலிட்டிக்கலுக்கு எஜுகேஷன் இது குரூப் இருக்கா இல்லையா? பொலிட்டிக்கல் சயின்ஸ்னே இருக்கு. அப்போ அதை வந்து அவர் வந்து படிக்கலாம். ஸோ இதை சார்ந்து அவர் வந்து படிக்கும்போது அதையே அவர் வந்து தொழிலாக அமைச்சுக்குவார். படிப்பினால ஒரு அறிவு வந்து கிடைச்சிருக்கும். அதையே வச்சு தொழிலாக பண்ணும்போது ஈஸியாக அந்த துறையில் வந்து முன்னுக்கு வந்துடுவோம். புரிஞ்சதா? ஓகேங்க சார். அதை விட்டுட்டு இவரை வந்து பேங்க்குக்கு போய் படிங்க, டீச்சிங் லைன் போங்க, ஃபைனான்ஸுக்கு படிச்சுக்கோங்க, அடுத்து வந்து என்ன சொல்லலாம், கேட்ரிங் படிங்க, அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து படித்து கற்றுக்கோங்க. இப்படிலாம் அவர் கூட போய் திசை திருப்பி விட்டீங்க அப்படின்னா அவர் நாளைக்கு என்ன ஆகும்? படித்ததும் எந்த விதத்திலும் அவருக்கு வந்து பயனளிக்காது. அப்போ ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் பலமாக இருக்காங்க, ஃபியூச்சரில் என்ன தசையும் மீட் பண்ணுறாரு. இந்த 2 விஷயங்களை வைத்து தான் அவருடைய கல்வியை வந்து தீர்மானிக்கணும். எந்த கிரகங்களால் அவருக்கு வந்து பணம் கிடைக்குது? ஒன்றும் இல்லை, அவங்க வந்து என்னென்னா கேட்ரிங் வந்து அந்த பையனை வந்து ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ சேர்த்துறதை நம்ம என்ன பண்ண முடியும்? நேற்று போய் ஃபுல் ஃபீஸ் கட்டிட்டு இருந்தோம். அதை விட்டுடுங்க, அவன் படித்து முடிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் லைனில், அது இல்லாமல் வந்து கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய குரூப்ஸு அதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படித்து அதனால நாலேஜை வளர்த்திக்க சொல்லுங்கள். அதுதான் அவனுக்கு நல்ல சம்பாத்தியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சுட்டேன். சரி, நாங்களும் அதே மாதிரி படிக்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ புரிஞ்சதா? புரிஞ்சுது சார். புரிஞ்சுதுங்க. சூப்பர் சார். ஒரு அருமையான பாடங்கயா. அற்புதமா இருந்தது. நல்லா இருந்துச்சு கிளாஸ். ரொம்ப பயனுள்ள தகவல் குருஜி. நன்றி குருஜி. சார் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய நோட்ஸ் நான் எடுத்துக்கிறேன் சார். யாருக்கும் தர மாட்டேன் சார். சரி, வகுப்பு முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். நன்றிங்க சார். வணக்கங்க சார். ரைட், ஓகே குருஜி சிறப்பாக நடந்துட்டீங்க. நன்றி ஐயா.
தேங்க்யூ சார். நன்றி குருஜி. ரைட் 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 தேங்க்யூ குருஜி.